ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பது குறித்து துல்லியமான கணிப்புகளை செய்தவர் பாபா வாங்கா. இவரது கடந்த கால கணிப்புகள் பல உண்மையாகி உள்ளன. இந்த ஆண்டும் கூட அவரது பல கணிப்புகள் உண்மையாகி வரும் நிலையில் அவரது முக்கியமான கணிப்புகள் குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். 1911ஆம் ஆண்டு பிறந்த பாபா வாங்கா அவரது 12 வயதில் கண் பார்வையை இழந்தார். அதன் பிறகு அவர் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு திறனை பெற்றார் என கூறப்படுகிறது. அவர் தனது வாழ்நாளில் பல கணிப்புகளை செய்துள்ள நிலையில் அதில் பல உண்மையாகி உள்ளன. 1996ஆம் ஆண்டு பாபா வாங்கா மறைந்தாலும் அவருடைய கணிப்புகள் உலகெங்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பாபா வாங்கா கடந்த காலத்தில் கூறிய பல கணிப்புகளும் உண்மையாகி உள்ளன. குறிப்பாக உலகை அதிர வைத்த செப்டம்பர் தாக்குதல் மற்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா வெற்றி போன்ற கணிப்புகள் குறிப்பிடத்தக்கவை. இதன் காரணமாக எப்போதும் பாபா வாங்கா குறித்த செய்திகள் மக்களிடையே கவனம் பெற்று வருகிறது. இந்த ஆண்டும் கூட அவர் சில கணிப்புகளை செய்திருக்கும் சூழலில் அது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு அவரது முக்கிய கணிப்புகளில் ஒன்று ஆசியாவில் பேரழிவை ஏற்படுத்தும் பூகம்பம் மற்றும் சுனாமி தொடர்பானது. எந்த தேதியில் ஏற்படும் என்பது குறித்து எந்த ஒரு கணிப்பையும் அவர் பகிரவில்லை என்றாலும் இந்த ஆண்டுக்குள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என நம்பப்படுகிறது. பசிபிக் பகுதியில் உள்ள ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே அதிகரித்து வரும் பூகம்ப நடவடிக்கைகள் மற்றும் கடல் வெப்பநிலை உயர்வு பாபா வாங்காவின் கணிப்புகளுக்கு வலு சேர்ப்பதாகவே உள்ளது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் சற்று அச்சத்துடனேதான் இருக்கிறார்கள். அடுத்து முக்கியமானது உலக பொருளாதாரம் தொடர்பானது. இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் மிக மோசமாக சரிவடையும் என பாபா வாங்கா கணித்திருக்கிறார். உலகின் முக்கியமான நிதி சந்தைகள் சரியும் என்றும் வேலையின்மை மற்றும் வறுமை அதிகரிக்கும் என்றும் பாபா வாங்கா கணித்திருக்கிறார். பணவீக்கம், உலக நாடுகளில் கடன்கள் அதிகரிப்பது, நிலையற்ற மார்க்கெட் காரணமாக உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்திப்பது என தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பாபா வாங்காவின் கணிப்புகள் உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. அதேபோல இந்த ஆண்டு நிச்சயம் மனிதர்கள் ஏலியன்களை தொடர்பு கொள்வார்கள் என்று வேறு அவர் கணித்திருக்கிறார். சிலருக்கு இது வினோதமானது போல தெரிந்தாலும் உண்மையில் இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. பல நாடுகளின் ராணுவம் மற்றும் அரசு ஏஜென்சிகள் அடையாளம் தெரியாத வான் நிகழ்வுகளை கண்டறிந்துள்ள நிலையில் இதில் முக்கிய மாற்றங்கள் நடக்கலாம். அதேபோல புதிய வினோதமான நோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் பாபா வாங்கா கணித்துள்ளார். இதுவரை பெரிய நோய் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் இந்த பாதிப்பு நொடியில் ஏற்படும் ஆபத்தாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் நோய் கிருமிகளின் பிறழ்வு காரணமாக இது நிகழலாம் என பலரும் கருதுகிறார்கள். மருத்துவத்திலும் சில முக்கியமான மாற்றங்களை கணித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக உடல் உறுப்பு தானத்தில் மேஜர் மாற்றம் வரும் என்றும் உறுப்பு மாற்றங்கள் எளிதாகும் எனவும் கணித்திருந்தார். தற்போது வரை அமெரிக்கா, ஜப்பான் நாடுகளில் நடந்து வரும் ஆய்வுகள் அது உண்மை என்பதை காட்டுகிறது. அதேபோல மருத்துவத்துறையில் ஏற்படும் மாற்றங்களால் வாழ்நாள் அதிகரிக்கும் என்றும் பாபா வாங்கா கணித்திருக்கிறார். தற்போது உலகில் நடைபெற்று வரும் ஆய்வுகள் அதுவும் உண்மை என்பதையே காட்டுவதாக இருக்கிறது. ஐரோப்பா மக்கள் தொகை இந்த ஆண்டு சரியும் என்று அவர் கணித்திருந்தார். இது ஏற்கனவே உண்மையாகி வருகிறது. இத்தாலி, ஜெர்மனி, ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் தொகை சரிந்து வருகிறது. இதனால் ஊழியர்கள் பற்றாக்குறை, பொருளாதார சிக்கல் ஏற்படுவது அதிகரித்திருக்கிறது. இதுவும் பாபா வாங்கா கணிப்புகள் உண்மையாவதை காட்டுகிறது. கடல் நீர் மட்டம் உயர்வது தொடர்பாகவும் பாபா வாங்கா எச்சரித்திருக்கிறார். 2033ஆம் ஆண்டுக்குள் ஆபத்தான அளவுக்கு கடல் நீர் மட்டம் உயரும் என அவர் கூறியிருக்கிறார். சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த விவகாரத்தில் நீண்ட காலமாகவே ஒரு எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பனிப்பாறைகள் உருகுவது, புவி வெப்பம் அதிகரிப்பது கண்டிப்பாக பூமியின் நிலைமையை மோசமாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. பாபா வாங்காவின் பகீர் கணிப்புகளுக்கு நடுவில் பாசிட்டிவாக ஒரு கணிப்பும் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது சாதிய ஏற்ற தாழ்வுகள் மற்றும் நிற அடிப்படையிலான இனவெறி ஆகியவை முடிவுக்கு வரும் என்று அவர் கணித்திருக்கிறார். இந்தியா உட்பட உலகெங்கும் பாகுபாடுகளுக்கு எதிரான குரல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுவும் மெல்ல நிஜமாக போகிறது. Subscribe to One India and never miss an update. ஆடி சேல் வந்தாச்சுங்க. ஆடி சேல் தள்ளுபடி. ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேல் தள்ளுபடி.
ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.